கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த 40 நாள் இந்த நாட்களில் நம்ம சாம்பல் பூதம்லேருந்து இந்த நாள் வரை அநேக விதமான வாழ்க்கையில் நம்ம நிறைய மேம்பாடுகளை அடைந்திருப்போம். ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும், அவருக்குள்ள இன்னும் கட்டப்படணும், இன்னும் துளிர் விடணும், இன்னும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், இன்னும் அவருக்காக நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், இன்னும் நிறைய ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த நம்ம ஒரு அழகிய வாழ்க்கைக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் இருக்கு. நம்மளுடைய வெளிச்சமாகிய தேவன் மேல நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸாக இருப்போம். இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில வழி அப்படின்னாலே எது விசாலமா இருக்கு, எது சிக்கலே இல்லாம இருக்கு, எது அழகா இருக்கு, எது வெளிச்சம் நிறைந்ததா இருக்கு, எது விதிகளை மீறத்தக்கதா ரூட் நல்ல ரூட்டா இருக்கு, எது நேரத்தை வேஸ்ட் ஆக்காம நம்ம சீக்கிரமா அந்த பாதையில கொண்டு போய் சேர்க்கும் தான் பார்க்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்கிற அந்த போர்டை நம்ம யாருமே ரீட் பண்றதில்ல. மெதுவாக செல்லவும், ஆபத்தான பகுதி, குறுகலான வழி, நேரம் நிறைய கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம அதை பார்க்கறதே இல்லை. நம்மளோட ஓடக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி எந்த இடத்துக்கு போகணுமோ அதை நோக்கி தான் நம்ம பார்வை இருக்கே. இந்த வழி எப்படிப்பட்டது, இதுல நான் போனா கரெக்டான நேரத்துக்கு பாதுகாப்பா போவேனா, இந்த வழியில நான் போறது தேவனோட சித்தமா, அதை நம்ம யோசிச்சே பார்க்கறதே கிடையாது. அதுல வழிகாட்டி என்ன போட்டிருக்கு, எப்படி எந்த இடத்துல திரும்பணும், எந்த இடத்துல மேடு பள்ளங்கள் இருக்கு, எந்த இடத்துல மெதுவாக செல்லவும், எந்த இடத்துல நிதானமாய் கவனமாய் செல்லணும், அதெல்லாம் நம்ம நோட் பண்றதே இல்லை. நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் நம்ம வேகமா போகணும், ஃபாஸ்டா போகணும், நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்மளோட கோல், மெயினான கோல் இந்த வேதாகமம். இதை நம்ம அனுதினமும் ரீட் பண்ணி அனுதினமும் இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம டே டு டே நம்ம அன்றாட வேதாகம் வாசிப்போம். இப்படி அநேக நம்மளுக்கு வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அநேக விதமான காரியங்கள் நம்மளுடைய கருத்தில் இருக்கும். தின தியானம், அன்றாட தியானிப்பு, அன்றாட சிந்தனை துளிகள், அன்றாட ஒரு நிமிடம், எவ்வளவோ நம்ம ரீட் பண்ணுவோம், எவ்வளவோ நம்ம காரியங்களுக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக கிட்டிச்சேர நம்மளே ஒரு சின்ன முன்னுயர்ச்சி, ஒரு உத்வேகம் ஏதாவது நம்ம செய்வோம். ஆனால் நம்ம அதில் செய்கிறோமே, அதை கடைபிடிக்கிறோமா, அது தேவனுக்கு பிரியமா? ரீட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு போயிட்டா எந்த யூஸும் இல்லை. அதில் கொடுத்துருக்க ஒரு வார்த்தைக்காது, ஏசப்பா இன்னைக்கு என்னைய பாதுகாங்க, நான் ரீட் பண்ணனே அந்த போர்ஷன்லேருந்து, நான் ரீட் பண்ணனே அந்த பைபிள்லேருந்து, நான் ரீட் பண்ணனே அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை துளிலேருந்து என்னை பாதுகாருங்க.